ஹாய், நம்ம கூகுள் ஃபோட்டோவை எப்படி நம்ம ஈஸியாக நம்ம கேலரியில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு நம்ம ஈஸியான மெத்தட் பார்ப்போம். ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. இதெல்லாம் ஒன்று செலக்ட் பண்ணி டவுன்லோட் பாஸ்ட் ஆகும். அதுக்கு உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் மேலே இருக்குது பாருங்கள், டாப் ரைட்டில் அதை கிளிக் பண்ணிங்க. அதில் கூகுள் அக்கௌண்ட்டுன்ற ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து நிறைய இருக்கும். அதில் நீங்கள் டேட்டா அண்ட் ப்ரைவசின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் எங்கே இருக்குன்றதை பாருங்கள். அதை செலக்ட் பண்ணிங்க. அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது டீட்டெயிலாக கொஞ்சம் காமிக்கும். அது நீங்கள் அதுலேயும் திரும்ப ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ், அங்கே கூகுள் ஃபோட்டோஸ் எங்கே இருக்குன்னு ஸ்க்ரால் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டிங்கன்னா இங்கே டவுன்லோடுன்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, ஃபோட்டோஸ் கீழே அதை கிளிக் பண்ணிங்க. அது க்ரோம் கூகுள் ஃபோட்டோஸ்லேயே கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. இதுக்கு தான் நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய ஏரியா. நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்குது. இல்லை நம்ம டவுன்லோட் மெயில் கொடுக்குறது நம்மளுக்கு ஈஸியான ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்போர்ட் ஒன்ஸு இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக மொத்தமாக வேணும்னா இதை செலக்ட் பண்ணிங்க. இல்லை பர்டிகுலர் இயர் மட்டும் வேணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. எனக்கு மொத்தமாக வேணும், அதனால் நான் மொத்தமாக ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் ஃபார்மேட் 2 ஃபார்மேட் இருக்குது. அதில் நீங்கள் ஜிப் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் கம்மியாக தான் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ஜிபி இருக்குன்னு நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு அதாவது ஜிபி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி தெரியலனாக்கா நீங்கள் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ நான் 50 ஜிபி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு எவ்வளோ ஜிபி இருக்குன்னு தெரியாது. ஸோ 50 ஜிபி மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் அனுப்பும். அது உங்கள் ஃபோட்டோஸுக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுத்துக்கும். சேம் ஆப்ஷன் தான் லேப்டாப்லேயும் டெஸ்க்டாப்பில் பண்ணுறதும் சேம் தான். இதில் எந்த இதுவும் மாற்றமே இல்லை. மெயிலே வந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலும் டவுன்லோட் ஆகும். இல்லை இதே இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கனாலும் இங்கே டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பட்டனு விசிபிள் ஆகும். அந்த பட்டனை கிளிக் பண்ணியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஸை. எனக்கு மெயில் வந்தது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.